வீதி லீடர்ஸ் சார்பாக அண்ணாமலை அவர்களின் தலைமையில பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொள்ளாச்சியில மிகப்பெரிய ஒரு மாநாடு, போதை ஒழிப்பு மாநாடு நடக்க இருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்ன சார்? அதாவதுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா போதை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அதாவது வழிப்பறி, அப்புறம் பலாத்காரம், கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு, அப்புறம் கொலை, கொள்ளை, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன? போதை. கஞ்சால இருக்கிறாங்க. நான் பார்த்துருப்போம், ட்ரெயினில் போகும்போது அடித்து வெட்டிக்கிறாங்க. அப்புறம் வடமாநில இளைஞர்கள்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தாக்குதாக்குன்னு தாக்குறாங்க. அப்புறம் இப்போ அருவாள் எடுத்து எப்படி வெட்டுறனே தெரியல, கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா போதை தான் காரணம். அப்போது நம்மக்கிட்ட போதையாக புறையோடி இருக்கிற இந்த கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா போதை. அதையும் நம்ம இப்போ ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அடுத்த தலைமுறையே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. இது ஒரு பெரிய சதி திட்டம் மாதிரி தமிழர்கள் உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய ஒரு இனம். எதிர்கால தலைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாறுவோம் மாற்றுவோம் என்ற முழக்கத்துடன் அண்ணாமலை துவங்கியுள்ள முதல் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ. எல்லா கண்ட்ரிகளுக்கும் போய் நம்ம தொழில் செஞ்சு பெரிய பெரிய ஆளுகளாக இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தை அடுத்த தலைமுறையே இல்லாமல் அழிச்சிருமோ அப்படிங்கிற அந்த போதை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் இளைஞர்கள்கிட்டருந்து இளைஞர்களை அதுலேருந்து மீட்டெடுக்கணும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், சப்ளையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அது அரசாங்கம் பண்ணணும். அரசாங்கம் இன்றைக்கி குடியிருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும் முந்தைய அரசாங்கமாக பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா திமுகவில் பார்த்திங்கன்னா அவர் தான் அதனுடைய சர்வதேச கடத்தல் கும்பலுடைய தலைவனாகவே திமுகவுடைய ஒரு அணியினுடைய துணைத் தலைவர் தான் இருந்தார். அப்போ அந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரில. ரெண்டாவது, வாங்கக்கூடிய ஆளுகளுடைய எண்ணிக்கை கம்மியான ஆட்டோமேட்டிக்காக விற்கிறவனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். இது வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா விற்கிறதுக்கு யார் இருக்க போகிறோம்? அதுதான் தலைவர் அண்ணாமலையுடைய சிந்தனையாகவும் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இப்போ வழி நடத்திட்டு இருக்கிறோம். அவர் ரொம்ப தெளிவாகிறாரு. இளைஞர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க, நம்ம நல்லபடியாக சொன்னால் கேட்பாங்க, எடுத்து சொன்னால் கேட்பாங்க. அறிவுரையாக சொல்லி அவங்கள திருத்தி வாங்குறதுக்கே ஆள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும். அடுத்த தலைமுறை தப்பிச்சுக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா மேலே மெத்தப்பட்ட மீன்லேருந்து அபின்லேருந்து இப்போ கஞ்சாலேருந்து ஆரம்பித்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போதை சாக்லேட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. அதாவது அந்த போதை விற்பனை செய்கிறவனுக்கு எப்படியாவது காசு வந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். சார் நீங்கள் எப்படியா போங்க, ரெக்கார்டு கட்டு போங்க, எனக்கு காசு வேணும். இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாருடைய மனநிலையும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும். தலைவர் அண்ணாமலை அவர் ரொம்ப தெளிவாகிறாரு. அவர் என்றைக்குமே ஒரு முன் வச்ச கால பின் வச்சதா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி அவர் எல்லா இதுலேயுமே வெற்றி தான் கண்டிருக்கார். கண்டிப்பாக இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவார். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா 12ஆம் தேதி பற்றி பேசுனீங்க. 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் மிகப்பெரிய மாநாடு, 1,00,000 பேருக்கு மேலே அங்கே கூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்ப தயாராகிட்டாங்க. அப்போது இது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் அவங்கெல்லாம் எப்படி வருவாங்க? ஒன்று சரக்கு அடிச்சுட்டு வருவாங்க, இல்லை மெத்தப்பட்ட அதாவது கஞ்சா போட்டு வருவாங்க. இப்படி தான் எல்லா அரசியல் மீட்டிங்களும் அங்கங்கே நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போதை ஒழிக்கிறதுக்காக வரக்கூடிய இந்த கூட்டம், அது இளைஞர்கள் கூட்டம், அங்கே ஒரு சபதம் எடுத்துக்க போகிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக போதை பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்தவும் விட மாட்டோம், எங்கள் குடும்பத்தில் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் அறிவுரை சொல்ல போகிறோம், யாரையும் பயன்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போகிறாங்க. இது பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்க போகுது. அதாவது அதை பார்க்கக்கூடியவங்களுக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய இவங்களெல்லாம் பின்தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கும் சரி, அதை பின்பற்ற போகிறாங்க. அப்போது நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே பண்ணும்போது இது முதல் படி. நம்ம இந்த முதல் படியிலே 1.5-2 லட்சம் பேர்த்துக்கு மேலே வரும்போது அங்கேயே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குது இல்லையா? இது ஒரு பெரிய வரலாற்று, தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று சாதனை படைக்க போகுது இந்த மாநாடு. தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த அரசியலில் அவர் சொன்னார், சார் வந்தவங்க ஏழை எளிய மக்கள் வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக வந்திருக்காங்க, அமைச்சராக வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுன்னார். கண்டிப்பாக கொடுக்குறாரு. அதே அவர் சொன்ன மாதிரி நிறையா தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. இந்த அரசாங்கம் திருத்திக்கிறாங்க. ஏன்னா இது பாருங்கள், இந்த மருத்துவக் கல்லூரியில் கூட 650 சீட்டு
நம்மளுக்கு போயிடுச்சுங்க, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக அவங்க ஆகவே இல்லை, என்ஓசியை வாங்காமல் அவங்க ஆக்கிட்டாங்க, அதனால் நம்மளுக்கு சீட்டு போயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி கோர்ட் அணுகி பண்ணணும் அப்படின்னாரு. அருண்ராஜ் அவர்கள் அவர் உடனே அதுக்கு உண்டான பதிலும் சொன்னார். அப்போது சொன்னால் கேட்கக்கூடிய அந்த அரசாங்கமாக இருக்குது, அதனால் வரவேற்கிறார். அதனால் அரசியல் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து எதிர்த்திருப்பார். அவருக்கு 1000 காரணங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக அப்போது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை கொண்டு வந்ததே அவர் தான். அது இன்றைக்கி தடை பண்ணது இந்த அரசாங்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே அது ஊழல், அதை வந்து தடை பண்ணாங்க. அப்படி ஒவ்வொன்றும் அவர் பேச பேச இந்த அரசாங்கம் செய்து நிழல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதனால் அரசாங்கத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு மாற்றம் நம்மகிட்டிருந்து ஆரம்பிக்கட்டும்னு மாறுவோம் மாற்றுவோம்னு ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாரு. ஒரு பெரிய எழுச்சி இருக்கும். வரக்கூடிய காலம் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய காலமாக இருக்கும்.